நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். குட் ஈவினிங்க்கா. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆளுநர் மாளிகையிட்டேருந்து வந்த செய்தி குறிப்பில் ஆளுநர் அழைத்து தான் விஜய் வந்தார் அப்படின்னு விளக்குறார். இன்னொன்று, ஆட்சியை நிறுவனத்துக்கு தேவையான நம்பரை அவர் கொடுக்கல அப்படின்னு ஆளுநர் வலியுறுத்தியதாகவும் அந்த பிரஸ் ரிலீஸ் சொல்கிறது. உங்க ரெஸ்பான்ஸ்? இல்ல, இது ரொம்ப எளிமையானது. ஒரு தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்து தனிப்பெரும் கட்சியின் தலைவராக தவேக தலைவர் விஜய் உருவெடுத்திருக்காங்க. அப்போ ஒரு தனிப்பெரும் கட்சியின் தலைவர் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றப்ப அதுவே போதுமானது. அவரை கூட்டணின்னு சொல்லலாம், கூட்டணின்னு சொல்லாம இருக்கலாம், 105 பேரை கொடுக்கலாம், 200 பேரை கொடுக்கலாம், அது டசன்ட் மேட்டர். அதை நிரூபிக்க வேண்டிய இடம், பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தான். இதை முழுக்க முழுக்க புறக்கணிச்சுட்டு நீங்க எனக்கு ஆளுநருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க என்ன முடியாட்சியா நடந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில அரசியல் சாசனம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த திமுக அரசு, தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குல ஆளுநருக்கு வரம்பற்ற அதிகாரம்னு எதுவும் கிடையாது. ஆளுநர் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்னு உச்சநீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு சொல்றாங்க. அதே மாதிரி எஸ்ஆர் பொம்மை வழக்கையும் தனிப்பெரும் கட்சி தலைவரை தான் ஆட்சி அமைக்க அழைக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அதனால ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரியிருக்காரு, அவரை அழைக்கணும். அவருக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு அந்த டைமை நீங்க முடிவு பண்ணுங்க. பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு, இல்ல பிரசிடென்ஸ் இருக்கு. அதன் அடிப்படையில் நிரூபிக்க சொல்லுங்க. அதுதான் முறையா இருக்கும். லெட்டரை கொண்டுட்டு வாங்க, லெட்டரை கொண்டுட்டு வாங்க ஏன் சொல்லணும்? அது ஆளுநர் வேலை இல்லை. இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் என்னன்னா, அக்கா, ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் என்னன்னா, காங்கிரஸ் உள்ள இருக்கிறதுனால தான் இந்த நெருக்கடி அப்படின்னு திருமாவளவன் போன்றோர் சொல்றாங்க. நீங்களும் அவ்வாறு தான் நினைக்கிறீங்களா? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, நாட்டுல அவங்க மூச்சு விடுறத கூட அவங்களை கேட்டுதான் மூச்சு விடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார தன்மையா இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லா கட்சியும் என்ன செய்யணும் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ப எனக்கு நாட்டுல வேற வேற அரசியல் கட்சிகள், எந்தெந்த அரசியல் கட்சிகளை கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்த வேண்டியது இல்ல, எல்லா கட்சியும் கலைச்சிட்டு பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சர்வாதிகார அரசை நடத்திட்டு போக வேண்டியதானே. ஒரு கட்சியில கூட்டணியில சேர்க்கிறதா வேணாமா, எந்த கட்சியை சேர்க்கணும் எந்த கட்சியை சேர்க்கக்கூடாது அப்படிங்கறத அந்த ஒரு கட்சியின் தலைவர் தானே முடிவு பண்ண முடியும். பாரதிய ஜனதா கட்சி எப்படி முடிவு பண்ணுவாங்க? அதுல இன்னொரு பார்வை என்னன்னா, கவர்னர் பக்கம் நின்று பேசுறவங்க சொல்றது என்னன்னா, நம்பர் இல்லையே, இப்ப நம்பர் இருந்தா காட்டிட்டு பதவியேற்பு விழாவை எடுத்துக்கலாமே, இது வரைக்கும் அவரால் நம்பரை காபூல பண்ண முடியலையே. உங்க வேலை இல்லவே, நம்பரை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம். நீங்க புதுசா அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு வெறும் 90 சீட் இருந்தப்ப, அவங்களுக்கு நம்பர் இல்லாதப்ப எப்படி அவரை கர்நாடகாவுடைய ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடியூரப்பா அவர்களை கூப்பிட்டாங்க? அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த நாட்டுல தனி சட்டம் இருக்குதா? பாரதிய ஜனதா கட்சி இல்லாத மற்ற கட்சிகளுக்கு தனி சட்டம் இருக்குதா? என்ன, எல்லாருக்கும் ஒரே அரசியல் சாசனம் தான் இருக்கு. ஓகே, இப்போ கம்யூனிஸ்டுகளும் வந்துருச்சுன்னா இந்த இம்பாஸுக்கு தீர்வு வந்துரும். அவங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன? இல்ல, நாங்க அத தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கு. நாங்களும் ஒரு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் இருந்திருக்கோம், நீண்ட காலமா பயணிச்சிருக்கோம். இப்ப நீங்களே சொல்றீங்க, பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாகவே ஆளுநர் மூலமாக தமிழ்நாட்டுல தலையிடுது. ஏன்னா தமிழ்நாட்டை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணாங்க. ஆனா முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு நலன்களுக்கும் எதிர்காலத்துக்கும் எதிரானதுங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு புரிஞ்சதுனால அது முடியல. அதனால இப்ப இன்னைக்கு குறுக்கு வழியா ஆளுநர் மாளிகை பயன்படுத்தி அவங்க நுழைறாங்க. அந்த நேரத்துல தமிழ்நாட்டினுடைய நலன்களை காக்க வேண்டிய பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுப்புலதான் நாங்களும் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறதுன்னு முடிவு பண்ணோம். மற்ற கூட்டணி கட்சிகளான விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் நாங்க அந்த கோரிக்கையை விடுக்கிறோம். இவ நமக்கு எல்லாரும் நீண்ட காலமா பயணிச்சிருக்கோம். அது நிச்சயமா கடினமான முடிவு தான், அது ஒரு எளிதான முடிவு கிடையாது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்திச்சிருக்கிறப்ப, அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களே தோல்வியை சந்திச்சிருக்கிறப்ப இது மிக எளிதான முடிவு அல்ல. மிக மிக காங்கிரஸ் கட்சிக்கும் இது ஒரு கடினமான முடிவு தான். ஆனா தமிழ்நாட்டின் நலன்களுமே அந்த முடிவை நாங்க எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அந்த உணர்வு மிக நிச்சயமா எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளுமே, அதிமுகவுக்கு மட்டும்தான் அவங்க அப்படி நடந்துக்கிறது இல்லை. அவங்க பாஜக கட்டுப்பாட்டுல பாமகவும் அதிமுகவும் இருக்காங்க. மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டின் நலன்களை முன்னிறுத்துறவங்க தான். இப்ப எல்லாருமே இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், திருமாவளவன் அவர்களாகட்டும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட அதுதான் சொல்றாங்க. இப்ப நீங்க ஆளுநர் பின்வாசல் வழியா பாஜக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற நிலைப்பாடு தான் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. சோ அந்த சூழ்நிலையில
நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்னு கோரிக்கை தான் நாங்க வைக்கிறோம். அக்கா, உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளை விட ஐஓஎம்எல் மேல ஒரு லெவரேஜ் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். காரணம் வந்து கேரளால உங்களோட தோழமை இயக்கமா பயணிக்கிறவங்க, அகில இந்திய அளவுலயும் உங்களுக்கு அவங்களோட நல்லுறவு இருக்கு. ஆனா ஐஓஎம்எல் நாங்க இந்த கூட்டணிக்கு இந்த ஃபார்மேஷனுக்கு வரல அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. அவங்கள மாற்ற முயற்சியை நீங்க எடுப்பீங்களா இல்ல அதுல முன்னேற்றம் இருக்கா? ஐஓஎம்எல் உங்களால இங்க கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது எல்லா கட்சிகளுக்குமே நாங்க ஒரு வேண்டுகோள் தான் வைக்க முடியும். பட் அவங்க இறுதி முடிவை அந்த கட்சிகள் தானே எடுக்க முடியும். அதுதான் சரியா இருக்கும். பட் அதுல ஐஓஎம்எல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லெவரேஜ் இருக்குல்ல. ஏன்னா அவங்களுடைய தோழமை இயக்கம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, கேரளால எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளோட நல்லுறவு இல்லையா, எங்களுக்கு திமுகவோட நல்லுறவு இல்லையா, எல்லா அரசியல்ல வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எங்களோட நல்லுறவு இருக்குதான் செய்யறாங்க பல்வேறு இடங்கள்ல. பட் கம்யூனிஸ்ட் கூட உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் நேஷனல் ஈக்குவேஷன் இருக்கு. பட் ஐஓஎம்எல்க்கு உங்களுக்கு கூடுதலான ஒரு குட் ரிலேஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சிபிஐ, சிபிஎம், கம்யூனிஸ்ட், ஐஓஎம்எல்லாம் இந்த ஃபார்மேஷனை ஆதரிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கவர்னர் ஆட்சியை கொண்டு வர அவங்க அனுமதிக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, அது வந்து பாஜக ஆட்சி தான். அப்புறம் இப்ப நீங்க எந்த பாஜக வரக்கூடாதுன்னு நம்ம தடுக்கிறோமோ, எதுக்காக இவ்வளவு ஆண்டு காலம் நம்ம போராடி இருக்கிறோமோ, அந்த போராட்டத்தை நம்ம கைவிட முடியாது இல்லையா? திரு ராகுல் காந்தி அவர்களுடைய குட் புக்ஸ்ல அவருடைய நெருக்கமான சர்க்கிள்ல நீங்களும் ஒருவர். இப்ப ராகுல் காந்தி இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பார்க்கிறார்? உங்களுக்கு அவரோட ஆபீஸ்ல இருந்தோ இல்ல அவருடைய வட்டாரங்கள்ல இருந்தோ அவருடைய எண்ணமாக இந்த டெவலப்மெண்ட்ஸ் பத்தி அவருக்கு கன்சர்ன்ஸ் இருக்கா? அது எப்படி அவர் அணுகிறாரு? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக நாடாளுமன்றத்துல பேசக்கூடிய ஒரு தலைவர், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர், தமிழ்நாட்டை பாஜக அழிச்சிடக்கூடாது, தமிழ்நாடு மாதிரி ஒரு தனித்த அடையாளங்களை விரும்புகின்ற, தனித்த அடையாளங்கள் மீது தன்னோட மொழி, இனம், பண்பாடுன்னு மிகப்பெரிய ஒரு அடையாள உணர்வை வச்சிருக்கிற ஒரு மாநிலத்தை பாரதிய ஜனதா கட்சி அழிச்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு. அதன் அடிப்படையில தான் இந்த முடிவே எடுக்கப்பட்டிருக்கு. அந்த முடிவை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பார்க்கறாரு? இந்த ஆட்சி அமைக்கிறதுல என்னன்னா இந்த முடிவுங்கிறது திமுகவுக்கு விரோதமான முடிவு அல்ல, தமிழ்நாட்டிற்கு ஆதரவான முடிவு. இந்த டெவலப்மெண்ட்ஸ் அவர் எப்படி பார்க்கறாரு? இப்ப இந்த டிலே ஆறதெல்லாம், ஏன்னா அவர் இந்த பதவியேற்பு விழாக்கெல்லாம் வருவார்னு சொல்லப்பட்டது. நேற்று நிச்சயமா அவர் கேலண்டரை பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு பதவியேற்பு விழான்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த டிலேவை, இந்த டெவலப்மெண்ட்ஸ் அவர் எப்படி எதிர்நோக்கிறார்? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி பின்வாசல் வழியா ஆட்சி அமைக்க முயற்சி செய்யறது எங்களுக்கு புதுசு கிடையாது. இல்ல, நாங்க வந்து பல்வேறு மாநிலங்களில் இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை, மக்கள் தீர்ப்பை துச்சமாக மதிக்கிற ஒரு சர்வாதிகார மனநிலையை தொடர்ந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். சோ அதனால எங்களுக்கு வந்து இது ஒண்ணும் புதிது கிடையாது. இதை நாங்க எதிர்நோக்கி தான் இருந்திருப்போம். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் இதை எங்களால கையாள முடியும். இது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் கையாள்வார்னு தான் நான் நம்புறேன். இது ஒரு கடுமையான முடிவு திமுகல இருந்து இந்த பக்கம் வந்தது. திமுகவுக்கு எதிரான முடிவு இல்லை அப்படின்னு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. பட் ஆனா டிஎம்கேல இருந்து வந்திருக்கக்கூடிய எதிர்வினைகளை பார்த்திருப்பீங்க. காங்கிரஸ் செய்திருப்பது அப்படிங்கிறது முதுகில் குத்திய செயல், அவங்களே அழிச்சுக்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அங்க ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ஆகட்டும் இல்ல அந்த கட்சியுடைய செய்தி தொடர்பு குழு தலைவராகட்டும் சொன்னதை பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு வேலிடிட்டி இருக்கிறதா நீங்க பார்க்கலையா? உங்களை கஷ்ட காலத்துல உங்களோட நின்னவங்க, ராகுல் காந்தியை காங்கிரஸே முன்மொழியாத போது பிரதமரா முன்மொழிஞ்ச கட்சி திமுக, அவங்கள ரொம்ப சர்வசாதாரணமா உதறி விட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல? ராகுல் காந்தி அவர்களை மட்டுமல்ல, அன்னை சோனியா காந்தி அவர்களையே பிரதமராக கலைஞர் அவர்கள் முன்மொழிஞ்சிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அது எங்களுக்கு எளிதான முடிவு கிடையாது. அது ரொம்ப ஒரு கடினமான முடிவு. நாங்களும் எல்லா காலகட்டத்திலையும் அவங்களோட கூட்டணியில இருந்திருக்கோம். ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் எதிர்கொண்ட பொழுது அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுனா கூட அந்த காலகட்டத்துல அது ஒரு கடுமையான சூழல் இருந்தது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கடுமையான நிலைப்பாடுகள் தான் இருந்தது, நம்ம கூட்டணி சேரக்கூடாது அப்படி. இருந்தாலும் நீண்ட கால கூட்டணி அவர்கள் மீது இந்த மாதிரி பழி சுமத்தப்படுறப்ப நம்ம மிக நிச்சயமா அவங்க பக்கம் நிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க நின்றுருக்கோம். 2016 தேர்தல்ல அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காதப்போ எந்த விதமான கண்டிஷனும் வராம நாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம். 2014 தேர்தல்ல அவங்க எங்களை வெளியில போகணும்னு சொல்லிட்டாங்க. தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பே நாங்க போய் தனித்து தேர்தலை சந்திக்கிற நிலைமைக்கு ப்ரிப்பேர் ஆகாதப்ப தள்ளப்பட்டோம். அப்பவும் நாங்க அவங்க மேல எந்த விமர்சனங்கள் வைக்கல. அதுக்கப்புறம் தொடர்ந்து கூட்டணி 12 வருஷமா இருக்கு. அதனால அரசியல அப்ப சில நெருக்கடிகள், சில காலகட்டங்கள், சில முக்கியமான நேரங்கள் தான் முடிவை தீர்மானிக்கிறதே ஒழிய அந்த முடிவுங்கிறது இன்னொரு கட்சிக்கு எதிரானது நம்ம பார்க்க கூடாது. இப்ப பாருங்களேன், கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் அந்த கூட்டணியை அணுகிறதுக்கும் அவங்க திமுகவோட பிரயாணிச்சிருக்கோம். அவங்க வாக்குல அவங்க
ஆதரவில் தான் எம்எல்ஏக்களை பெற்றிருக்கோம் அப்படின்னு அவங்க கூட்டணி தர்மத்தை கூடுதலாக கடைபிடிக்கிறதாகவும், காங்கிரஸ் வந்து நீங்கள் வெளியில் போகும்போது இது ஸ்டாலின் கிட்ட அட்லீஸ்ட் விலைக்கு சொல்லியிருக்கலாம். அவர் கூட்டணி கட்சிகளோட கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. அவர் ஆதரவோட தான், திமுகவுடைய பங்களிப்போட தான் உங்களுக்கு 5 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்கிறாங்க. தாவேகாக்கு எதிர்நிலையில் நின்று தான் 5 பெற்றிருக்கிறீங்க. அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் அந்த கர்ட்டசியை திமுக சொல்லியிருக்கலாம்ல. உங்க பிரதிநிதிகள் அங்கே போய் விளக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் இவ்வளவு நீண்ட கால அலையன்ஸை முறிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கவனமா நீங்க கையாண்டிருக்க முடியுங்கிற பார்வை இருக்குல்ல? இல்ல, மிக நிச்சயமா வந்து அதை வந்து நிச்சயமா விலக்கி காங்கிரஸ் தரப்புல இருந்து திமுக தரப்புக்கு சொல்லியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நீண்ட கால உறவை வந்து அப்படி டக்குன்னு நம்ம விட்டுற முடியாது. ஒரு 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 முறைப்படிதான் அது நடந்திருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நான் வந்து எனக்கு அதுல எந்த பங்கும் இல்லை. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி செல்வி ஜோதிமணி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.